ஜராஜ கலமுக உணஃபத் முஷித்துக்கா அல்லாவுடைய கதை கொண்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு வலிமார்கள் நாதாக்கள் துவா பிரக்கத்துக்கள் இல்லாஹுடைய நெருப்பாக்கி தந்து அல் பரிசு வேணும். அலா பிதிக்கிரில்லாய் தத்தும ஐநல் கொலூபு. உன் கல்வி அமைதி வேணுமா? உன் கல்வி நிலைப்படணுமா? உன் கல்வி தறிபடணுமா? உன் கல்வி வழிபடணுமா? உன் கல்வி ஒன்றுபடணுமா? அல்லாஹ் நினைவிடும். அல்லாஹ்வை நினைக்கும். இந்த அல்லாஹ்வை இந்த உள்ளத்தால் நினைக்கிறதை கொண்டு இந்த உள்ளத்திலிருந்து வெளியாக உணர்வு இருக்க தெரியுமா? அவனை கொண்டு அவனவை பார்க்கும். அவனை கொண்டு அவனை பார்க்கும். அப்போ அவனை கொண்டு அவனை பார்க்கும்போது அந்த உறவு, அந்த உணர்வுக்கு உறவு ஒன்று தேவைப்படும். தேடும்போது அல்லாஹ் சாணத்தில் இந்த உலகத்தை எல்லா வசதியும் சூழ்ந்து இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா வசதியும் சூழ்ந்து இருக்கான். அந்த சூழ்ந்து இருக்கும்போது அந்த சூழ்ந்து இருக்க நிலையை அதை பார்க்கக்கூடிய தன்மை விஷயம் எப்படி அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு சங்கடத்தில் இருக்கான், ஒரு கஷ்டத்தில் இருக்கான், ஒரு சிரமம் இருக்கான் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தெரியுது. தெரியும் போது முன்னாடி இருக்க மனுஷனை பார்க்குறான். அந்த மனுஷனோட சிறப்பாக தானே இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைப்பான். அந்த மனுஷனோட மனுஷனா சிறப்பாக தானே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட நாம் கஷ்டத்தில் கம்மியாக தானே இருக்கிறோம் அப்படின்பான். அதோடு அந்த மனுஷனோட நாம் உயிர்வாக தானே இருக்கிறோம் அப்படின்னு பார்ப்பான். அப்போ அதெல்லாம் எந்தெந்த வசுகள் எப்படி எப்படி குடியிருக்கணுமோ, எந்தெந்த வசுகள் எப்படி தன்னிருந்து வெளிப்படுத்தணுமோ, அல்லாஹ் இந்த வசுலேருந்து எப்படி உள்கொள்ளணுமோ அது மாதிரி உள்கொள்ளணும். அதுதான் அறிவு, உணர்வு, உறவு. அறிவு கொண்டு உள்ளத்தை நினைக்கிறது, உணர்வு கொண்டு வெளி உலகத்தை பார்க்கறது, உறவை கொண்டு தன்னை சரி நிலப்படுத்திக் கொள்கிறது, உறவை கொண்டு தன்னை நிலப்படுத்துகிறது. இந்த கல்பு இருக்கு தெரியுமா, ஒரு பந்து மாதிரி கொண்டது. இந்த கல்பு ஒரு பந்து மாதிரி கொண்டது. நாக்காளிக்கு எத்தனை காலு? நாக்காளிக்கு எத்தனை காலு? 5 காலு. நாக்காளிக்கு எத்தனை காலு? 4 கால் தான். ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சாதான் சரியா நிற்கும். எப்படி சரியா நிற்கும் அப்படின்னு கேட்டா, கீழே உள்ள 4 காலும் ஒரு பொருள் இருக்கிறா அப்படிங்கிறது எதை வச்சு பார்க்க முடியும்? அது மேலே நிற்கவும் இல்லை. ஒரு நாக்கால் இருக்கு, ஒரு தலை இருக்கு. அந்த நாக்கால் நான் மேலே ஏறி நிற்கிறோம். 4 பக்கம் கால் வைக்கும்போது 4 பக்கம் சரி சமமாக இருந்தால் தான் அது ஆடாமல் இருக்கும். ஒரு பக்கில் ஒரு சின்ன லேசா ஒரு நுனி அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட என்ன செய்யும்? அப்போ லேசாக என்ன செய்யும்? அதே மாதிரி கல்புக்கு எத்தனை கால்? 4 கால். காது ஒரு காது, கண்ணோடு காது, நாவோடு காது, தொட்டுணவு ஒரு காது. இந்த நோந்து உணர்வுன்னு சொல்லணும்ல, இது மூலமாக அந்த அல்லாஹ்வை இந்த கல்பனை செய்து நிலைப்படுத்தி வைக்கிறது. நோந்து மூலமாக இந்த அல்லாஹ் செய்து கல்வி நிலைப்படுத்தி வைக்கிறது. இந்த கல்வியில் நிலைப்படுத்தி நிற்கும் போது நமக்கு கண்ணென்ற பார்வைன்ற ஒரு கால் இருக்கு தெரியுமா, அது அதிகமாக எது பக்கம் திருப்பி கொண்டு வந்துடும் அந்த எண்ணத்தை முதல்ல கொண்டு வரும். காது கொண்ட கேள்வி ஒன்று இருக்கு தெரியுமா, அது அதிகமாக எது பக்கம் திருப்பி வச்சோ அது பக்கம் செய்யும் திருப்பி கொண்டு வரும். அது நாவு கொண்ட பேச்சு இருக்க தெரியுமா, அது அதிகமாக எது பக்கம் இருந்துச்சோ அது பக்கம் என்ன செய்யும் திருப்பி கொண்டு வரும். அதே மாதிரி நாம் தொட்டுணர்வு ஒன்று இருக்கு தெரியுமா, நம்ம எதை தொட்டு நிற்கிறோமோ அதுதான் என்ன செய்யும் நம்ம நிலைப்படுத்திக் கொள்ளும். அப்போ இதெல்லாம் சரி செய்யறது என்ன அப்படின்னு கேட்டால் நுகர்ந்துணர்வு, கல்பு, ரூஹு, ஹயாத்து. இந்த கல்புல அல்லாஹ்வை நாம் நிலைப்படுத்துகிறோம். நிலைப்படுத்துறது பெருசு இல்லை, அது ஹயாத்து ஆகணும். அது ஹயாத்து எங்கே ஆகணும் அப்படின்னு கேட்டால் உணர்வில் ஆகணும். எங்கே ஆகணும்? அது எப்படி ஆகணும்? ரூஹுல் ஆகணும். முதல்ல ரூஹுல் ஆகணும். முதல்ல ரூஹுல் ஆகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் ஹயாத்தில் ஆகணும், உறவுல ஆகணும். முதல்ல கல்புல ஆகணும், ரெண்டாவது உணர்வுல ஆகணும், ஒன்று கல்புல ஆகணும், ஒன்று ரூஹுல் ஆகணும், மற்றொன்று நினைச்சணும் ஹயாத்தில் ஆகணும்.
இந்த ஹயாத்து எத்தனை எத்தனை இதில் நிலையை சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் நிலை ஹயாத்து, நம்மளோட வளர்ச்சி. இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய அறிவு. மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நாட்டம். நாலாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய தத்துவம். ஐந்தாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய கேள்வி. ஆறாவது என்னன்னு கேட்டால் நம்முடைய பார்வை. ஏழாவது என்ன கேட்டால் நம்முடைய பேச்சு. இது 7 நிலைகள். இந்த 7 நிலைகள் யாருக்கு கொண்டது அப்படின்னு கேட்டால் அல்லாஹு கொண்டது. அல்லாஹோ நாம் இழந்திருக்கிறது, அல்லாஹோ நெருங்கி இருக்கிறது, அல்லாஹோ நம்ம ஐக்கியமாக இருக்கிறது, அல்லாவோட ஐக்கியமாக இருக்கு. அப்புல்லா நான் இல்லை அவனை ஒழிய. இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா லான்னு இருக்குது. பூமி தொங்கிட்டு இருக்கு, நான் தானே இருக்கு. லா நான் இல்லை. அந்த வானம் தொங்கிட்டு இருக்கு, லா நான் இல்லை. இலாகு அதுக்கு உணர்வுன்னு வரும்போது அது என்ன, மேகத்தை தன் பக்கம் கொண்டு வந்து கடலில் இருக்க தண்ணி கொண்டு வந்து அப்படி நிற்குது. இல்லல்லா தேவைன்னு வரும்போது எங்க மழை பெய்ய வைக்கிறோமோ அது என்ன செய்யுது, அது என்ன மழை பெய்ய வைக்கிறது. அந்த மழை பெய்ஞ்சிட்டா எதை கொண்டு உருவாகுது, முஹம்மத். அப்ப உருவாகி வெளியாகுது ரூஹு, ரசூல். அந்த ரசூல் ஒன்று வெளியாகி எல்லா பக்கமும் எல்லா மரஞ்செடிகளும் வாழக்கூடிய அந்த தண்ணி உரோஜனம் அளிக்குது. அல்லாஹ் ரசூல் அல்லாஹ். எப்படி மாடுகள் ஆடு மீன்களுக்கு மீன் உருப்பிச்சாக தண்ணி வந்துக்குது, அதே மாதிரி குளங்குட்டிகளுக்கு தண்ணீர் வந்து ஆடு மாடு குடிக்கிறதுக்கு உதவிமாது. அதே மாதிரி மனித உபயோகத்துக்கு பூமியில் தண்ணி ஏங்க வச்சு போட்டு என்ன செய்யுது, தண்ணி வருது. அதே மாதிரி மரமட்டைகள்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த மரம் மூலமாக தண்ணியை பூரா ஏங்க வச்சு அந்த மழை இல்லாத மறுமழை வாழ நினைக்கும், அது தன்னை வெளிப்படுத்தி வாழக்கூடிய தன்மை. மறுமழை வர நினைக்கும், அந்த தண்ணியை தன் பக்கம் சேவித்து இல்லல்லாம் வாழக்கூடியவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த மரத்தை வைக்குது. அந்த மரத்தை வைக்கும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு எதை அழிக்கணும் எதை உருவாக்கணும் அப்படிங்கிற கட்டளை என்ன செய்யறான், அவன் நிலை கொண்டது. எதை அழிக்கணும் எதை நிலைப்படுத்தணும் எதை உருவாக்கணும். அப்ப அழிக்கணும் என்ன செய்யறான், கரிய வைக்கிறான். எதை உருவாகணும்னு நினைக்கும் போது அதை என்ன செய்யறான், அதை விளைய வைக்கிறான். எதை உருவாக்கி வெளிப்படுத்த நினைக்கும் போது அதை விளைவித்து மக்களுக்கு புரோஜனம் உள்ளதா ஆக்கலாம். மக்களுக்கு அதை என்ன செய்யறான், புரோஜனம் உள்ளமா ஆக்கிறான். அப்போ நமக்கு உள்ளம் அப்படிங்கிறது, உள்ளங்கிறது வானம் மாதிரி, உள்ளங்கிறது வானம் மாதிரி. உணர்ந்து இந்த உள்ளத்துக்கு வெளியான 5 புலன்கள் மாதிரி. இந்த உறவுங்கிறது 5 புலன்ல இருந்து என்னென்ன தேவை இல்லல்லா அப்படின்னு வெளிப்பக்கமா தேவையில தேடி பெறுற மாதிரி. இந்த முகம்மது என்று வரும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு எது கூடும் எது கூடாது அப்படின்னு நிலைய வச்சிருக்கான். வாழ்க்கையில மனிதனுக்கு எது வச்சிருக்கான், மனிதனுக்கு எப்படி இருக்கா, எது கூடும் எது கூடாது, எது திங்கலாம் எது திங்கக்கூடாது, எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு வைத்திருக்கான். அது எதை கொண்டும் இந்த முகம்மது என்ற 100 இருந்தா அல்லாஹ் எல்லா விஷயம் படைத்தான். இந்த முகம்மது என்ற கோலத்தில் இந்த மனிதனை படைத்தானே, இந்த மனிதனுக்கு ஒரு நிலைப்பட்டது, ஒரு வழிபடுறது, ஒரு கட்டுப்படுறது. அல்லாஹ் நினைச்சது நிலைப்பட்டது, 2வது ரசூல் நினைச்சது வழிபடுறது. அல்லாஹ் ரசூலுக்கு நினைச்சு மனுஷன் கட்டுப்பட்டது. எல்லா ரசூலுக்கும் என்ன செய்யுது, கேட்டுப்படுது. இன்னைக்கு ஒரு மனுஷன் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காசு இருக்கான், இங்கே வாங்க ஒரு கிலோ கறி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வாங்கிடுவோமா, இல்லை எங்கள் வீட்டில் கடை அர்த்தம் ஒரு 6 கிலோ கறி கொண்டு போங்க அப்படிங்கிறான். அடுத்த என்ன நினைப்போம்,
அவன் நண்பனாகவே இருக்கட்டும், அவன் நண்பனாகவும் இருக்கட்டும், இருக்கிற செங்காச்சி இருக்கும். இந்த கடா எப்படிப்பா அர்த்த? நம்ம கை தேவருக்கு நப்சு தேட்டம் இருக்கு. இல்லை பாய், ஒரே வெட்டுதான் தலைய, ஒரே வெட்டுதான், ஒரே வெட்டுதான். அப்போ இந்த கறி என்ன செய்வான்? இல்லைப்பா இன்னைக்கு கூடாது, எனக்கு என்ன செய்யணும்? ஹக்கோட ஹக்கை சேர்த்துக்கணும், ஹக்கோட சேர்த்துக்கணும். அன்னைக்கு டாக்டர் ஆள் பேசும்போது சொல்றாரு, நீங்க இறைச்சி வாங்கி திங்கும் போது நீங்க பாய்மார் கடலே வேங்க அப்படின்னு சொல்றாரு. மனநல டாக்டர், மனநல தத்துவ டாக்டர் அப்படி சொல்றாரு. அந்த இறைச்சி அவங்க அடுக்கும்போது அந்த எங்கிருந்து முழுமையா ரத்தத்தை வெளியாக்குமோ அந்த இடத்த அறுக்கிறாங்க. இந்த இதயத்திலிருந்து, நுரையீரல இருந்து, ரத்த ஓடக்கூடிய பாதையிலிருந்து அனைத்து கழிவும் வெளியேடுமா. இந்த ரத்தத்துடைய கழிகள், ரத்தத்தில் எத்தனை கிருமி இருக்கு? ரத்தத்தில் எத்தனை கிருமி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3 வகையான கிருமி இருக்கு. முதல் கிருமி என்ன? நம்ம திங்கிறோம் இல்லை, அதோட கழிவு கூட கிருமியா இருக்கும். அதிகமா தின்னுட்டா எனக்கு ஒரு அதிகமா தின்னுட்டா ஒரு பொரிச்ச வடை இருக்கு, உளுந்த வடை இருக்கு, ஒரு வடை தேடத்துக்கு திங்கினான். அதே இல்லை, ஒரு 4 வடையும் மொத்தமா தின்னா என்ன செய்யும்? அன்னைக்கு தூத்துக்குடிக்கு போனோம், போன வாரம் பொரிச்ச பரோட்டா வச்சுருந்தான். பொரிச்ச பரோட்டா சரி நல்லா இருக்குமோ அப்படின்னு என்ன செய்தான்? சிலவங்க பொரிச்ச பரோட்டா, அந்த பொரிச்ச பரோட்டா கூடிய சுடக்கூடிய ரொட்டியை சாத ரொட்டியை சுட்டுதான்னு கேட்டோம். அது 4 ரொட்டியை கூட்டி தந்தான். அப்படி தட்டுனா நொறுங்கிட்டு சால்னா ஒருத்தன் தந்துட்டான். அது உள்ள வச்சு சேர்த்து நச்சிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவன் பொரிக்கிறதுக்காண்டி அந்த மாவு தண்ணியை கம்மியாக விட்டு குழச்சிருக்கான். தண்ணி அதிகமாக தான் எண்ணெய் அதிகமாக குடிக்கணும்னு சொல்லிட்டு அதை உள்ள போட்டு வெந்து உள்ள தந்தானா எவ்வளோ தண்ணி ஊற்றா நிச்சயமா இருக்கு, நேரமா இருக்கு. உள்ள போட்டு திருக்குது, ஒரு மாதிரியா வருது, வயிற்றுலாம் விப்புறமா இருக்கு, ஒரு மாதிரியா பிடிக்குது. அப்போ என்ன கேட்டா அப்படின்னு கேட்டா, அதனுடைய நிலப்பாட்டுடைய அது சரியா வியாபாரத்தினால அதுலேருந்து உருவாகிற கிருமி திரும்ப கூடிட்டு, அதுலேருந்து உருவாகிற கிருமி என்ன செய்யுது? கூடிட்டு. கூண்டதுக்கு என்ன செய்யுது? உடலை சாடை கொண்டு ஒரு கழுப்புல ஒரு நடுக்கம் கொடுக்குது. இந்த பாடு படுத்துறாடா, என்ன செய்யுமோ தெரியலையே, கல்பு தானே ஒரு நடுக்கத்தையும் பதத்தையும் கொடுக்குது. எதை கொண்டு கொடுக்குறோம்? அவனுடைய உணவுடைய கிருமி கொண்டு. இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை அப்படின்னு கேட்டா, இந்த உணவு வாங்கி சாப்பிட்றோம் இல்லை, உணவுகள், இந்த உணவுகள் சாப்பிட்ல நமக்கு ஹலால் இல்லாம பேராயசனால பிடிக்க தீக்கணும் தெரியுமா? அப்படி தின்னா அந்த நப்சாகப்பட்டது உணவை வெளிப்படுத்தி ஹவாண்ட குணத்தை கிருமி வெளிப்படுத்தி தேட வச்சிடும். என்னாச்சும் இவன் தரமாட்டேன், அவன் தர மாப்பிளங்கவா உன் ஜோப்பில் என்ன இருக்கு தெரியுமில்ல, அதிகமா ஏற்றிக்கும் அப்படின்னு தேட வச்சிடும். மூன்றாவது நிலை, நமக்கு உள்பட்டது, நமக்கு வழிபட்டது, நமக்கு நிலப்பட்டது, நமக்கு உள்பட்டது என்ன உணவு இருக்கோ அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம உள்பட்டு திங்கிறது. நமக்கு வழிபட்டது நாம திங்கணும், நம்ம மனைவி மக்கள் திங்கணும், நம்மளை சார்ந்திருக்க மக்கள் திங்கணும், நாம திங்கணும், நம்ம வழிபட்ட மக்கள் திங்கணும், நம்ம சார்ந்திருக்க மக்களும் திங்கணும். நம்மளே தின்றக்கூடாது. நம்மளே தின்ன என்ன ஆகாது? அது சாத்தியக்கூடாது. அது என்ன செய்ய அப்படின்னா, இந்த நப்சோட தன்மையை நம்மள நிலைப்படுத்தி நம்மள ஹவாயோட தன்மை பெறுவதற்குரிய ஹக்கை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து உள்ள இருக்கும். சேர்த்து நான் நிறைய நாளில் பார்த்தது, சில கம்பெனியில் சில ஆட்களை வச்சிருப்பாங்க, சில கம்பெனியில் சில ஆட்கள் என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க. அவங்க அந்த கூலி ஆட்கள் சரியா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க.
கம்பெனி ஒரு முதலாளி ஒரு சம்பளத்தில் நினைச்சிருப்பாரு. இவர் என்ன செய்வார், ஒரு பர்சன்ட் 2 3% 5% உள்ள வச்சு என்ன செய்வார், அந்த சம்பளாளிக்கு பூரா அந்த என்ன காரணம், அதிகார வர்க்கம் இருக்கு. அதிகார வர்க்கம் ஒன்று இவர்கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்தி என்ன செய்யுது, இவ்வளோதான் உனக்கு சம்பளம், இவ்வளோதான் போ அப்படிங்கிறது. அவன் என்ன செய்வான், வேலை விட்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்வான், இதை கொண்டு உள்ள வைக்கிறோம். இதுக்கு சேர்ந்து நாசமாக போகும். சிலருக்கு ஊர் வாசல்லாம் இருக்கு இன்னைக்கு. அந்த மக்கள்லாம் நடுத்தல் நிற்கிற நிலையை நம்மளே பார்க்குறோம். அந்த மக்கள்லாம் வீடு வாசல் வித்துட்டு நடுத்தல் நிற்கிற நிலையை நம்மளே பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மள எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். நம்மள எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். அது மாதிரி நம்ம உடல்ல எதை சேர்க்கணுமோ, எந்த உணவு சேர்க்கணுமோ அந்த உணவு சேர்க்கணும். அது நம்மளை பாதுகாக்கும். அது என்ன செய்யும், நம்மளை பாதுகாக்கும். எல்லாமே அந்த செல் பண்ற வேலை தான். இது செல் பண்றது. அது மாதிரி மனித மனைவியை தொட்டு உணவு கொண்டு இருக்கிறது தெரியும், அடுத்த மனிதர்களை தொட்டு உணர்வு கொடுக்கணும் தெரியும். மனைவியை தொட்டு உணர்வு கொண்டு இருக்கிறவன் இன்னத்தை போட்டு வேலை இல்லையா நம்ம பார்த்துட்டு இருக்கவன் அப்படின்னு நடக்கணும். ஒன்று ஒன்றா தொட்டு பார்க்கணுமா, தொட அந்த கிருமி அதிகரிச்சு அவன் அந்த வழியே தான் போவான். நஃப்ஸ், இதுக்கு பேர் நஃப்ஸ் அம்மாரா. இதுக்கு பேர் என்னது, நஃப்ஸ் அம்மாரா. இந்த நஃப்ஸ் அம்மாரா என்ன செய்யாது, கடக்க விடாது. ஒரு இடத்த கடக்கணும் இல்லை, நம்ம இருக்கிற ஒரு இடத்துல கடக்கணும் இல்லை, இப்போ நம்மள்ட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்கு நல்ல உம்மத்துக்கு நசீப் பண்ணணும், நல்ல உடுக்கத்துக்கு நசீப் பண்ணணும், ஏன்னா மனை மக்களுக்கு கொடுக்குறது நசீப் பண்ணணும், நம்மளை சார்ந்திருக்க மக்களுக்கு கொடுக்குறதுக்கு நசீப் பண்ணணும். நான் மறைமுகமாக சரி ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு நசீப் வேணும். அது நம்மளை தேடி நாடி வரவங்களுக்கு என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்யணும், கொடுக்குறது நசீப் பண்ணணும். நமக்கே காணாத நமக்கே காணாத அப்படின்டா துனியா முடியுது காணாது நமக்கு. நாம் இல்லல்லாத குடியிருக்கிற எப்படி, லா இலாஹ இல்லல்லாத குடியிருக்கிற எப்படின்னா, நமக்கு அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்பிக்கையில அது ஈர்த்து கையில கொடுத்தா நமக்கு அல்லாஹ் எந்த கூட தந்துடுவான். குருநாதர் சொல்லுவார், ஆரம்பத்தில் கணக்கு பாரு, லாஸ்ட்ல கணக்கு பாரு, கணக்கை நீ யூகிச்சு கொடு. நாளை உள்ள ஹக்கன்னு செய்யுது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, கோத்திரம் இருக்கு, எல்லாம் யூகிச்சு கொடுத்து எல்லாம் முடிஞ்சு உனக்கு இல்லைனாலும் நீ கவலைப்படாத. எல்லாம் ஒரு மாதம் கணக்கு 29 நாள் நீ கணக்கு பாரு, உன் ஓட்டம் தெரியும். யார் ஓட்டம் தெரியும், நம்ம எப்படி இருக்கோம், எப்படி கொடுத்துருக்கோம், எப்படி வச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, பிறருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியும். நீ அதை விட்டுட்டோம், நமக்கே ஒன்றும் இல்லையா இழந்த கொடுக்கறது அப்படின்னு நீ என்ன வச்சுக்கோ, அந்த நிலப்பாடு உனக்கு என்ன செய்யாது, அந்த ஊத்துக்கணும் துறக்காது. எந்த ஊத்துக்கணும், அப்போ துறக்கணும் அப்படின்னு சொன்னா, கிணறுக்குள்ள கிணறு, போருக்குள்ள போர் தண்ணின்னு அடியில போயிடும். அடியில போன சரி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த அடியில இருக்கும்போது இந்த கீழே இருந்து ஹேர் மோஷன் உண்டாகுமா, உண்டாகி இதுல போய் தொடுமா, அந்த கண் வாயில போய் தொடுமா, தொட்டா தின்ன அந்த ஏர் மோஷன் எவ்வளவு தொழில தண்ணி தான் இழுத்து உள்ள கொண்டு வருமா போர்ல. இந்த கமர்ஷியல் மட்டும் எதுக்கு வச்சிருக்கான், இந்த கல்லுல லேச ஊத்து இந்த எவ்வளவு தொழில் தான் என்ன செய்யும் எழுத்து கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம அவ்வளோ வீட்லையும் போர் இருக்கு. நமக்கு தண்ணி எங்க நிறமா இருந்தா தண்ணி நிறைய வருங்க சொல்லுங்க பார்க்கணும். நம்ம அவ்வளோ வீட்லயும் போர் இருக்கு. நமக்கு தண்ணி இல்லாம தண்ணி வரணும் அப்படின்னா எங்க தண்ணி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கணும். சொல்லுங்க பாபு, நமக்கு தண்ணி போர்ல தட்டலாம் வரணும். அதான் அல்ல குல் சீரு ஃபில்லு சுத்தி பாருன்னு சொல்றான். சொல்லுங்க, களிமா குளத்தை தண்ணி வத்தாம கிடந்துட்டு நம்ம போர்ல தண்ணி வந்துட்டே இருக்கும். என்னுடைய அனுபவத்தை பார்த்து களிமா குளத்தை தண்ணி வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அது என்ன அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 300 அடிக்கு கீழே தண்ணி வாங்கி வச்சிருக்கான்.
வாய்க்கா போக்கு தண்ணியில அது போக்கு தண்ணி, அது நிக்காது இல்ல, அது அப்படி இல்லை, கெட்டி அதிலே நிக்கும் இல்ல. அது மாதிரி இந்த கல்பு அப்படிங்கிறது பல மைல் ஆழம் கொண்டது. இந்த கல்புங்கிறது ஆழம் கொண்டது. இறை நம்பிக்கையும் இறை அச்சத்தையும் இறை உணர்வை நாம் எந்த அளவுக்கு ஆழமா பறிக்கிறோமோ அந்த அளவுக்கு மிக ரகசியம் அந்த வழியை வகுக்கும். இல்லல்லால குடியிருக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. இல்லல்லால நஃப்ஸ் இருக்கு திரும்ப நம்மளை வந்து பேர்ல தான் செய்யும். நஃப்ஸும் கல்பும் ஒன்றாயிடும். நஃப்ஸ் வந்து ரொம்ப கூடுனது, கல்பு இருக்க விடாது. ஒரு இடத்துல மஜ்லிஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். நான் சொன்னோம், அப்பாங்கவா எங்களுக்கு கிலோமீட்டர் பிரகாரம் வச்சிருக்கோம். உள்ளூருக்குள்ள 300 to 500, பாளையங்கோட்டை 500, ஒரு 15 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு 500 ரூபா வச்சிருக்கோம். இந்த 15 கிலோமீட்டர் மேலே போயாச்சுன்னா என்ன கூட்டி கொடுக்கணும். இவன் வந்து அந்த ஊர்ல மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கறான். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கணக்கு பண்ணி வச்சுட்டான். இவங்க ஆளுக்கு 1000 ரூபாய் கவர்ல வச்சு கொடுத்துட்டான். எனக்கு தெரியாது, நம்ம போய் அந்த பெரிய ஆள்கிட்ட போய் முன்னால் உட்காந்து இவ்வளோ தந்தா அவ்வளோ தந்தா கேட்டு நிற்க பழக்கமே இல்லை. எல்லா தருவம் நான் வர முடியாது. எங்க ஏரியிலையும் கை வச்சுட்டான். அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறான் தெரியுமா? அல்லாஹ் இவன் ஒரு பில்டிங்கை கட்டுறான், ஒரு இடத்தை கட்டுறான், அங்க மஜ்லிஸுக்கு வாங்கன்னு சொல்றான். இவருக்கு ஆளுக்கு 1500 ரூபா கொடுத்துரும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அங்கேயே 1000 ரூபா தானே கொடுத்தேன் முதலாளி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாரு? சேக்குங்கவா அப்படின்னாரு. அனுப்பிச்சாங்க வாங்கினாரு. உங்கள் கவுல் எழுதுங்க, எனக்கு 5 ரூபா தெரிஞ்சுங்க அந்த இடத்துல விளையாம எத்தனை 1000 ரூபா தெரிஞ்சுருந்தேன். ஒரு முறவனு முறைச்சா இருப்பாரு. அன்னையோட என்ன செய்ய மாட்டாரு, எல்லா விஷயத்தையும் அவனுக்கு பிடிக்கிட்டாரு. எல்லா விஷயத்தையும் என்ன செய்யிட்டாரு, அவன்கிட்ட வந்து பிடிக்கிட்டாரு. அப்ப அந்த காலத்துல என்ன போயிட்டு அப்ப நான் எனக்கு தெரியும். அது வந்து நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், 10 பேருக்கு செய்யுங்க. என்ன பழக்கம் என்ன இருக்க இடத்துல வந்து 10 பேருக்கு கொடுங்க அப்படிங்க. இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு குறி குத்த மாட்டேன். கஞ்ச பிசினாரிக்கு பேர் வச்சிருவேன். எனக்கு பிஸ்க மாட்டான்னு தெரியும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றோம். இல்லை, கண்டிப்பான ஆக்கிட்ட 10 பேருக்கு செய்யுங்க, எவ்வளோ காலம் செலவு பண்ணி எல்லாம் தருவோம் போங்க. ராத்திரி ஒரு மஜ்லிஸுக்கு போனான், அவன் கஷ்டப்பட்டு வந்தான். ஒரு 500 ரூபா கொடுப்பா அப்படின்னா, 500 ரூபா அவன் கொடுப்பான்ப்பா. நான் சின்ன சொன்னேன், உன் வீட்டில் கெட்டுமானம் கெட்ட தெரியுமா, அது உடஞ்சி செங்கல் கீழே அள்ளி போட்டானே தெரியுமா, அதுக்கு இது 10. எல்லாம் நினைச்சு துவா செய்யறான். வயிறு சாப்பாடை கொடு, கோழிக்கு அந்த கோழி கடாக்கறி வை, நீ மித்தையை மாத்திக்க ஒரு அவன் கொடுத்தான். எல்லாம் சிலப்பா அவன் நாடி கொடுத்தான். அப்போ ஒரு மனிதன் இந்த உள்ளம் அலாபிதிக்கு இல்லாய் திட்டுமா இன்னல் கொழுபு, அவன் கல்ப அமீர் பெருமா, நீ இலாக வெளியாகணும், இல்லல்லாலும் தறி பெறணும். எல்லாரும் அல்லா நமக்கு தருவான், எல்லாரும் நமக்கு தேரும், எப்படின்னா நமக்கு தருவான். அப்படின்னா உன்லேருந்து முகமது நூறானத்து வெளியாகும். அப்படின்னா உன்லேருந்து சொல்லுக்கும் செய்திக்கும் எண்ணத்துக்கும் ரூஹும் ஹயாத்து ஆகும். அப்படின்னா அதுதான் அப்படிங்கிற தன்மனசை நம்மள என்ன செய்யும், நிலப்படும், ஒன்றுபடும்,
தறி பொருள். என் கம்பெனி இருக்கு, என் கம்பெனியில் என்ன முதல் இருக்கு? இந்த கம்பெனி வந்து 27 பேர் இருக்கும். ஒரு நாளுக்காக ரப்பு நம்மளை இல்லைன்னு சொல்லி யாருக்கு இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கானா? இல்லை நம்ம தான் இல்லைன்னு போயிருக்கோமா? நம்பிக்கை தான். நம்மளை தூக்கி ஒரு பக்கத்தில் போட்டுட்டோம், அவனை தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டா அவன் நமக்கு தன்னாவளி வைக்குவான். அல்லாஹ் சனத்தல உங்களையும் என்னையும் அதில் பரிபூர்ணமாக்கி அதில் நிலப்பட செய்து அதில் ஒன்றுபட செய்து அதில் தறிபட செய்து அதோட எல்லா பாக்கியத்தையும் அதில் நமக்கு அடைவதற்கு நசீபாக்கி அது பட செய்வாங்க. வாஹில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி